ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகம். தரிசனத்துக்கு 18 மணி நேரம் கடந்து போகுது. கோயிலை விட்டு கியூவில் நீங்கள் வெளியில் நிற்கணும் தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. ஏடிசி சர்க்கிள் தான் ஜாயின்ட் ஆகுது. மற்றபடி இன்னும் லேட்டஸ்ட் அப்டேட், இலவச தரிசன டிக்கெட் இன்றைக்கி 24,000 தான் கொடுத்தாங்கன்ற டீட்டெயில், ரூம் புக்கிங் டீட்டெயில் அனைத்துமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க, நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஈஓ அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அப்போ கொடுத்த தகவலின் அடிப்படை உங்ககிட்ட தெரிவிக்கிறேன். லட்டு 7 லட்சம் லட்டு கிட்ட ஸ்டாக் வச்சிருக்கிறதாகவும், 2023 53 லட்டு கவுண்டர் செயல்பட்டதாகவும், தற்பொழுது 65 லட்டு கவுண்டர் செயல்படுது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 24,000 டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க. ஆனால் 24,000 டிக்கெட்லாம் தரலை. மொத்தமாகவே 16,000 டிக்கெட் தான் இன்றைக்கி கொடுத்தாங்களே. மொத்தமாக 16,000 டிக்கெட் தான் கொடுத்தாங்க. 24,000 டிக்கெட் தரேன்னு சொன்னாங்கன்னா, அதே மாதிரி திருமலையில் நடக்கும் அந்த விசேஷ பூஜைகள், அந்த மாட வீதி நடக்கும் சாமி ஊர்வலம் எல்லாத்தையுமே ஒரு 28 ஸ்க்ரீன் வச்சு எல்லா பக்தர்களும் பார்க்குற மாதிரி டெலிவிஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 9,000 கார் நிறுத்துற அளவுக்கு திருமலையில் ஸ்பேசிஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5,000 ரூம் புக்கிங் இருக்குன்னா அதில் 2,500 ரூம் கண்டிப்பாக திருமலை ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கொடுக்கறதா ஏற்பாடு செஞ்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக லாக்கர் மட்டுமே 6,700 லாக்கர் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக இன்று காலை முதல் மிக விமர்சையாக வருடாந்திரம் நவராத்திரி ப்ரமோஷன் தொடங்கிடுச்சு. பக்தர்கள் மிக அதிகமான அளவு வந்து போயிட்டுருக்காங்க. சிஎம் வர்றதுனால இன்றைக்கி செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்குது. கார்ட் ரோடு எல்லா இடங்களையும் ரொம்ப செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரொம்ப செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்றைக்கி ரொம்ப அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது, போலீஸ் கண்ட்ரோலில் இருக்குது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்று காலை 2 மணிக்கு தர தொடங்கிய இலவச தரிசன டிக்கெட் எண்ணிக்கை மொத்தமாகவே 13,000 டிக்கெட் தான் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு கொடுத்தாங்க. அதாவது இன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 11,000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 2,000ம், மொத்தமாக 13,000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. காலைல 2 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் காலை 4:24 மொத்தமாகவே டிக்கெட் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டில் 3,000 திவ்ய தர்ஷன் டிக்கெட் காலை 6 மணிக்கு திறந்தாங்க. காலை 7 மணி நிலவரப்படி 1,975 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 7:55 நிலவரப்படி 938 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:12 நிலவரப்படி 675 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. மொத்தமாக காலை 6 மணிக்கு திறக்கப்பட்ட ஸ்ரீவாரிமேட்டின் டிக்கெட் காலை 9:15 முடிஞ்சு விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மொத்தமாக இன்றைக்கே தரிசனம் பார்க்கறதுக்கு இலவச தரிசன டிக்கெட் ஒரு 13,000ம், ஸ்ரீவாரிமேட்டில் ஒரு 3,000ம், மொத்தமாகவே 16,000 டிக்கெட் தான் இன்றைக்கு வழங்கப்பட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஆனால் டிக்கெட் வாங்க வந்த பக்தர்கள் எண்ணிக்கை மிக அதிகம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக இன்று ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம். இன்றைக்கி ஆகும் எஸ்டிமேஷன் தரிசனம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 முதல் 24 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகும். ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்குலாம் கூட்டம் இல்லை. ஏடிசி சர்க்கிள் லைன் ஜாயின்ட் ஆகுது. இது வரைக்கும் மிக அதிகமாக க்ரௌட் வந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலையில் இன்று காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் ஒதுக்கப்பட்டது. காலை 2:10 நிலவரப்படி மொத்தமாக 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1,011 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். 1,000 ரூபாய் 1,500 ரூமில் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற விஷயமும் தேவஸ்தானம் சார்பாக நமக்கு கிடைச்சது. மீண்டும் காலை 6:30 மணி நிலவரப்படி இன்று ஒதுக்கப்பட்ட ரூமின் எண்ணிக்கை மொத்தம் 1,400. அதில் 505 ரூம் அவைலபிலிட்டி இருக்குது 6:30 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 1,000 ரூபாய் 1,500 ரூம் மொத்தமாக 30 ரூம் ஒதுக்கப்பட்டதான், எது காலியாக இல்லை என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதுபோக வருகின்ற பக்தர்கள் க்ரௌட் திருமலை சிஆர் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். ஸ்க்ரீனில் ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், வீடியோ கிளிப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்தளவுக்கு க்ரௌட் சிஆர் ஆஃபீஸில் காலை இருந்தது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக
வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 20 முதல் 40 நிமிடம் வரை ஆகுது. அன்னப்பிரசான சென்டரில் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்ற நிலைமை இருக்குது. லட்டு வாங்குறதுக்கு 20 நிமிடம் வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருக்குது. 2 முதல் 5 லட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்குறாங்க. தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு லட்டோடைய விலை 50 ரூபா என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை, அதாவது பக்தர்கள் சாமி தரிசனம் பார்த்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 3/10/2024 அன்று 63,376 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. 25,146 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,56 லட்ச ரூபா உண்டியல் காணிக்க வந்திருக்கு. 12 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுதான்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, ஜனவரி மாதத்துக்கு எப்பொழுது ஆன்லைனில் டிக்கெட் ரிலீஸ் செய்யப்படும்? ஜனவரி மாதத்துக்கு உண்டான டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இம்மாதம் 24ஆம் தேதி 300 தரிசன டிக்கெட் காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகும் என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 12 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அதை மட்டும் நம்ம ரீப்ளே பண்ணலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அண்ணா அலிபிரி நடைபாதை ஓப்பனிங் எத்தனை மணிக்குன்னா டைம் சொல்லுங்கள், டிக்கெட் எதனா தேவையா அண்ணான்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அலிபிரி நடைபாதையை பொறுத்தளவுக்கு காலை 4 மணிக்கு திறப்பாங்க, நைட்டு 10 மணிக்கு மூடுவாங்க. எந்தவித டிக்கெட்டும் அலிபிரி நடைபாதையில் போகிறதுக்கு தேவையில்லை. நீங்கள் தரிசனம் சீக்கிரமாக பார்க்கணுன்னா அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் காலை 2 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. வேணும்னா வாங்கிக்கோங்க. என்னுடைய பேர் வெங்கடேஷ்னா, நான் துலாபாரம் செய்யணும், என் குழந்தையோடு வருகிறேன், கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். தரிசன டிக்கெட் இருந்தாலும் தரிசன டிக்கெட் எல்லாம் சாமி தரிசனம் பார்க்க போயிடுங்க. சாமி தரிசனம் பார்க்க கோயில்களில் போகும்போது கொடிமரம் இருக்கும். அது லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா துலாபாரம் இருக்கும். நீங்கள் காயின் எட்டு வரலாம், இல்லை காயின் இங்கேயே கூட இருக்கும். உங்களுக்கு கல்கண்டு, அரிசி, பழங்கள் எல்லாமே இருக்கும். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான காசை நீங்கள் கொடுத்துடணும். அண்ணா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் பண்ண முடியுமா சொல்லுங்க அண்ணா. ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் ஆன்லைனில் புக்கிங் நடைமுறை இருந்துச்சு, 2019 இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் கிடையாது, ஆன்லைன்லாம் கிடையாது. டேரெக்டாக சர்வதர்ஷன் லைன் நின்று வாங்குற நிலைமை தான் இருக்குது என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். பயோமெட்ரிக் கேட் எங்கே இருக்குன்னா, பயோமெட்ரிக் கேட்டுன்றது புஷ்கர்ணி குளம் ஆப்போசிட்டில் இருக்குது. தரிசனம் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரல, அதான் பயோமெட்ரிக் கேட்னு சொல்லுவாங்க. 13/10/2024 அன்று தரிசனம் செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 12 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் நேரடி சர்வதர்ஷனுக்கு ஆகும். அண்ணா பிப்ரவரி மாதம் ஆன்லைன் டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்? நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுண்ணா. சண்டே 2 மணிக்கு காலைல வந்தால் டிக்கெட் கிடைக்குமா? க்யூ லைனில் எத்தனை மணி நிற்கணும்? 2 மணிக்கு டிக்கெட் தர ஆரம்பிப்பாங்க. 10:11 க்யூ லைனில் நிற்க வைப்பாங்க. அண்ணா எங்களுக்கு ஒரு சின்ன டவுட், சாமி தர்ஷன் டிக்கெட் வாங்க ஆதார் கார்டு மொபைலில் இருந்தாலே போதுமா, இல்லை ஆதார் கார்டு அட்டை வேணுமா? ஆதார் கார்டு அட்டை கண்டிப்பாக கையில் கொடுக்கணும். மொபைல் அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் ஆதார் கார்டை கையில் கொடுத்துருங்க, சரிங்களா? ஜெராக்ஸே போதுமானது. விஷ்ணுவின் வாசனத்தில் இலவச டோக்கன் வாங்கி எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க? காலைல 2 மணிக்கு டோக்கன் தருவாங்கண்ணா. பிலோ 1 இயர் பேபி கூட்டிட்டு போகலாமா? சண்டே தரிசனம் அலோவ் பண்ணுவாங்களா? குழந்தைங்க இங்கே தரிசனத்துக்கு தாராளமாக கூட்டிட்டு போகலாம். அவங்களுக்கு தரிசன டிக்கெட் எதுவும் தேவையில்லை. குழந்தைக்கு உண்டான ஸ்பெஷல் டிக்கெட் எதுவும் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அதிகமான க்ரௌட் இருக்கும். டிசம்பர் 18ஆம் தேதி சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். வைகுண்டா ஏகாதசிக்கு 300 டிக்கெட் புக் பண்ணலாமா? தாராளமாக புக் பண்ணலாம் சார். நீங்கள் 300 தர்ஷன் டிக்கெட் டிசம்பருக்கு புக் பண்ணி தான் ஜனவரிக்கு நீங்கள் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியாது. நீங்கள் சீனியர் சிட்டிசன் தான் புக் பண்ணிருக்கீங்க. அப்போ ஜனவரிக்கு நீங்கள் 300 டிக்கெட் கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணலாம் சார். நாளை வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி அளவில் நாங்கள் வந்து விடுவோம். எங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா? ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு வாசத்துலையும் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுப்பாங்க. காலைல 2 மணிக்குன்னா 2 இயர் பேபி இருக்குது. 1 மணிக்கு போனால் கூட்டம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். காலைல 2 மணி டிக்கெட் தருவாங்க. லைன் இன்னும் வாங்கிக்கங்க திருப்பதியில். ப்ரோ சாட்டர்டே சாமி பார்க்கணுன்னா ஃப்ரைடே நைட் போனால் ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குமோ? ஃப்ரைடே நைட் தர மாட்டாங்க. சாட்டர்டே காலைல 2 மணிக்கு தருவாங்க. ஃப்ரைடே நைட் 11 மணிலேருந்து க்யூ லைனில் நிற்க வைப்பாங்க. உங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போய் வாங்கிக்கோங்க. அண்ணா வைகுண்டா ஏகாதசி ஜனவரி மாதத்துக்கு டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும்? இந்த மாதம் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஓப்பன் ஆகணும். சாட்டர்டே எவ்வளோ தர்ஷன் டிக்கெட் தருவாங்க? ஒரு 13,000 முதல் 24,000 வரை எஸ்எஸ்சி டோக்கன் தர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ணா. லட்டு கவுண்டரில் எப்படி லட்டு ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்கிறீங்க? எவ்வளோ லட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள். உங்கள் தரிசன டிக்கெட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்கள் தரிசன டிக்கெட்டுக்கு ஒரு லட்டு தருவாங்க. அங்கேவே எங்கள் லட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா ஒரு 4 லட்டு 5 லட்டு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா லட்டுக்கு ஒரு லட்டுக்கு 50 ரூபா நீங்கள் கொடுத்து வாங்கிக்க வேண்டியதான், சரிங்களா? தரிசன டிக்கெட் யாரும் இல்லாதவங்க உங்கள் ஆதார் கார்டை ஜெராக்ஸை காமிச்சு 2 லட்டு கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம், சரிங்களா? திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் வந்து தொடர்ந்து வழங்கப்படுகிறது. உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.